இந்த ஜனங்களுக்கு என்னன்னா அபிஷேகத்தை குறித்துதான் அறிவு இல்லை. நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ரோமர் 8:9 சொல்லுது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமலும் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆண்டவர் இங்க தெளிவா எழுதுறாரு, நீ அபிஷேகம் பெறாம இருப்பன்னு சொல்லி சொன்னா, நீ பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்படாம இருப்பன்னு சொல்லி சொன்னா, நான் சொல்றேன் உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப 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 பரிதாபம். நீ ஜெபிப்ப, நீ கதறுவ, என்னால இது முடியலையே, என்னால இது பண்ண முடியும், என்னால இதை செய்யாம இருக்க முடியலையே, என்னால இதை விடுதலை பெற முடியலையேன்னு சொல்லி நீ கதறுவ. உனக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் உன்னால செய்ய முடியாது. நீ அதுக்கு அடிமைப்பட்டிருப்ப. ஆனா என்னைக்கு ஆவியானவர் உள்ள வராரோ அவர் என்ன பண்றாரு, அவர் வாசம் பண்ண ஆரம்பிக்கிறாரு, அவர் கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, அவர் இன்சார்ஜா அவர் என்ன பண்றாரு, மாறுறாரு. நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த ஜனங்களுக்கு இந்த தீவெட்டி ஒரு அபிஷேகத்தை தான் குறிக்குது. காலம் பொல்லாத காலம் வருது, பொல்லாத சூழ்நிலை வருது. முன்ன இருந்த மாதிரி இப்ப இல்ல. முன்ன இருந்த மாதிரி சோதனை இப்ப ரொம்ப அதிகமா இருக்குது வாலிப பசங்களுக்கு. முன்ன இருந்த மாதிரி இப்ப இல்ல. முன்னாடி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன பீடி பிடிக்குதுன்னா கூட மாந்தோப்புக்கு உள்ள போனோம், எவனும் பார்க்காத இடத்துக்கு போனோம். என்ன பண்ணோம், அங்க சிகரெட் குடிச்சிட்டு பீடி குடிச்சு என்ன பண்ணோம், அதை எங்கன்னா போட்டுட்டு வரணும். ஆனா இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குது. முன்னாடி எதனா படம் பார்க்கணும், எதனா பார்க்கணும்னா என்ன பண்ணுவோம், தியேட்டருக்கு ஓடுவாங்க, யாருக்கும் தெரியாம அங்க போவாங்க. ஆனா இப்போ எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு, எல்லாமே இதுவாயிடுச்சு. என்னன்னு சொல்லி சொன்னா பாவம் பெருக ஆரம்பிச்சிருச்சு. சோ பாவம் பெருக 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 அவங்களுக்குள்ள சோர்வு வர வர அந்த அந்த 5 கன்னிகைகள் போய் இருக்கும் போது அந்த நேரத்துல கர்த்தர் வர தாமதமாக சூழ்நிலை எல்லாம் மாற ஆரம்பிக்குது. அவங்களுடைய அபிஷேகம் என்ன குறைஞ்சு போகுது. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கலாம், ஆனா அது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளையானவரை நம்ம மட்டுப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எது மூலயமானா நம்மளுடைய பாவத்தின் மூலயமா. நல்ல கவனிங்க, இந்த வசனம் சொல்லுது, நம்மளையானவர் நம்ம வாஸ்தவமா இருக்க வேண்டும். அதாவது என்னன்னா அவர் உலாவ வேண்டும், அவர் ஜீவன் உள்ளவரா இருக்க வேண்டும், அவர் ஆக்டிவா இருக்க வேண்டும். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. அவர் வாசம் பண்ணணும், அவர் தங்கி இருக்கணும். அப்பதான் நமக்கு விடுதலை. நமக்கு விடுதலை இல்லை. ஏதோ 2008 அபிஷேகம் பண்ணிட்டு இப்போ அபிஷேகம் பெற்றிருக்கிறியா, ஆவியானவர் விட்டுட்டியான்னு சொன்னா விடல. என்னைக்கு அபிஷேகம் பெற்றனும் அன்னில இருந்து அந்த ஆவியானவர் எனக்கு வெளியே போகாத அளவுக்கு நான் என்ன பண்ணேன், என்ன மீண்டும் மீண்டும் போய் அவர் இடத்துல என்ன பண்ணேன், புதுப்பித்து கொண்டேன். அதுதான் சீக்கிரம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல. நம்ம அபிஷேகம் பெற்றா கூட நம்ம என்ன பண்ணோம், அதை புதுப்பித்து கொள்ளணும். தினமும் தேவனோட சமூகத்துக்கு போயிட்டு